குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மென்ட் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தவேகா வேட்பாளர் தங்கராஜு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலும் பிணையில்லா கல்விக் கடன் வழங்கப்படும் என உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி கண்டோன்மென்ட்டுக்கு உட்பட்ட வெலிங்டன் பாய்ஸ் கம்பெனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தவேகா வேட்பாளர் தங்கராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தவேகா வேட்பாளர் தங்கராஜுவிற்கு பாய்ஸ் கம்பெனி பகுதியில் பொதுமக்கள் ஆர்த்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை பிணையில்லா கல்விக் கடன் வழங்கப்படும். பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை மற்றும் தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு பிணையில்லா கடன்கள் வழங்கப்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை மற்றும் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கேட்டறிந்து அதை சரி செய்ய தமிழக வெற்றிக் கழகம் நடவடிக்கை எடுக்கும் என கூறினார். குழந்தை பிறந்தால் தங்க மோதிரம் மற்றும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் சூப்பர் 6 சிலிண்டர் என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் யூத் அண்ட் செக்ஸுக்கு தனியாக திட்டங்களை வகுத்துள்ளார். இவையெல்லாம் யாரும் சிந்திக்க முடியாத திட்டங்கள். தலைவர் அவர்கள் அத்தகைய திட்டங்களை அறிவித்துள்ளார். தலைவர் விஜய் அவர்களின் நெஞ்சிலே நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் என்பது எமக்கு அறியும். அதேபோல் உங்கள் இதயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார். இன்று கூட காரைக்குடியில் அவர் சென்று பேச முடியாத ஒரு சூழ்நிலை. நமக்கு மட்டும் அவ்வளவு கட்டுப்பாடுகள். மற்றவர்கள் இரவு 10 மணி வரை எங்கு வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்று கட்டுப்பாடு விதிக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சார் அவர்களுக்கோ முன்னாள் முதலமைச்சர் நெருக்கடி அனைத்தையும் சரி செய்ய குன்னூர் சட்டமன்ற வெற்றி தலைவர் விஜய் அவர்கள்